அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்திரா காந்தி அவர்களை பார்க்க போகிறோம். இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரிஜினல் நேருவோட பொண்ணாக பிறந்து 1917 நவம்பர் 19 பிறக்கிறாங்க. பிரக்யாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அதை வந்து பிரயாகராஜ்ன்றது வந்து யூபியில் இப்போது அதை வந்து அலகாபாத்னு கூட அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. அப்போது பிரயாக்ராஜ்ன்றது யூபியில் ஒரு பகுதி. அது பிரயாக்ராஜ்ன்றது இப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்கள்ல. இப்போ நிறைய பாம்பே வந்து மும்பை ஆனது, மெட்ராஸ் வந்து சென்னை ஆனது மாதிரி பிரயாக்ராஜ் வந்து அலகாபாத் அப்படின்றது வந்து பிரயாக்ராஜாக இது பண்ணப்பட்டது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இவங்க பிறக்கிறாங்க. 66 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அக்டோபர் மாதம் 31 1984 அவங்க சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்க பிரதமராக இருக்கும்போது, அவங்க அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு போகும்போது வழியிலேயே வந்து அவங்களோட காவலர்கள் கூட வரக்கூடிய மெய்காப்பாளர்கள் மூலமாகவே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஏன் சுட்டுக் கொல்லப்படணும், இந்த சம்பவம் ஏன் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கோல்டன் டெம்பிள் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவம் தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அது வந்து ஜூன் மாதம் 1 8 வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடக்குது. இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஏன் நடக்கணும், எதனால், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பிந்த்ரன்வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர், அவங்க வந்து நிறைய பேர் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் வந்து இந்த பொற்கோவிலுக்குள்ளே மறைந்து ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இவங்களோட தயவில், கோவில்களை யாரும் போலீஸ் போக மாட்டாங்க, யாரும் அவங்கள போய் கைது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்கெல்லாம் தைரியமாக அங்கே உள்ளே ஒளிஞ்சிருக்காங்கன்ற தகவல் கேள்விப்பட்ட பிறகு இந்த ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அவங்க குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் நடக்குது, உள்ளே வந்து இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும், நீங்களாக வெளியில் வந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க யாரும் அதுக்கு இடம் கொடுக்கல, உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் நிகழ்த்தப்படுது. இப்போ ஆர்மி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அது போலீஸை அனுப்பாமல் ஆர்மியை அனுப்புகிறாங்க. ஆர்மி உள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னா, சல்லடை போட்டு எல்லாம் தேடி சந்தேக நபர்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வராங்க, வெளியில் தூக்கிட்டு வராங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கருப்பு தினமாக இன்றளவும் வந்து சீக்கிய மக்கள் வந்து அதை யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பூட்ஸ் காலோட இந்த இவங்கெல்லாம் வந்து ஆர்மி அஃபிஷியல்ஸ் எல்லாம் உள்ளே வந்தது வந்து இந்த பொற்கோவிலுக்கு ஒரு களங்கம் விளைவித்த ஒரு நிகழ்வாக அவங்க பார்க்குறாங்க. இந்த நிகழ்வு வந்து இப்போது கேகர் சிங்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொற்கோவில் வாசலில் இருந்து இந்த வரக்கூடியவங்கள்ட்ட ஏதாவது யாசகம் கேட்டு அவங்க வந்து இருக்கக்கூடிய நபர். அவர் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இப்போ செருப்பு கீழே அங்கே விட்டுட்டு போவாங்க, அவங்கள அதை பார்த்துப்பார், அவங்க போகும்போது ஏதாவது காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த கேகர் சிங்னு சொல்லக்கூடியவர். இவரோட ரிலேட்டிவ் தான் அவர் சத்வந்த் சிங்னு ஒருத்தர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோபம், ஆதங்கம் இருக்குது. குர்தாஸ்பூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த இந்த சத்வந்த் சிங் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் இந்த போலீஸில் வந்து ஃபஸ்ட்டு சேர்றாரு. போலீஸில் சேர்ந்த பிறகு அந்த டைமில் வந்து 5th பெட்டாலியனில் இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 5th பெட்டாலியன்லேருந்து மறுபடி 2 பெட்டாலியனுக்கு மாற்றப்படுறாரு. இந்த 2 பெட்டாலியன் போகிறதுக்கு முன்னாடி இவர் கடுமையான ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது அங்கேயே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முழுமையான ஒரு கமாண்டோ ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுறாரு. அந்த கமாண்டோ ட்ரைனிங்கில் ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணுறாரு. அப்படின்ன பிறகு இவரை 5 பெட்டாலியன்லேருந்து 2 பெட்டாலியன் மாற்றுறாங்க. ஏன் 2 பெட்டாலியன் மாற்றணும் அப்படின்னா, இந்த 2 பெட்டாலியன்றது வந்து ஜென்ரலாக பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த ரிங் ஆஃப் லீடர்ஸ், மெய்காப்பாளர்கள் அந்த டீமில் வந்து அதை செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த இதில் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவங்க தான் அந்த 2nd பெட்டாலியன் இருப்பாங்க. ஸோ இந்த 2nd பெட்டாலியனுக்கு அவருக்கு அந்த மாற்றம் கிடைச்சது அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவர் ட்ரைனிங் எடுத்ததும் சரி, ஏன்னா இவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதின்னு சொல்லக்கூடிய குர்தாஸ்பூர்ன்றது முழுமையாக அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளோட கண்ட்ரோலில் இருந்தது, அந்த காலகட்டங்களில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு அந்த ஐடியாலஜி மண்டைக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்றது
யாருமே நோட்டீஸ் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ நீங்கள் போலீஸ் வேலைக்கெலாம் சேர்றீங்கன்னா உடனே அவங்க வீட்டுக்கு வந்தோ நெய்பர்கிட்ட பக்கத்தில் எல்லாத்துலேயும் செக் பண்ணுவாங்க. அந்த நபருக்கு ஏற்கனவே ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா, குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காரா, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், யாரையும் போலீஸை அட்டாக் பண்ணியிருக்காரா, இல்லை வேறு யாராவது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்காரா, போலீஸ் கேஸ் ஆகலைன்னா கூட இந்த மாதிரி லோக்கல் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா, கஞ்சா இது வித்து அதை பண்ண இதை பண்ணேன்னு ஏதாவது தகவல்கள் இருக்கான்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வேலைக்கே எடுப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பேக்ரவுண்ட் செக்கு நிறைய காலகட்டங்களில் பண்ணாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி, அதாவது இந்திரா காந்தி கொல்லப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெருசாக யாரும் நினச்சிக்கல. சரி, அவன் பார்க்க நல்லவராக இருக்கான்னா எடுத்துப்பாங்க, ட்ரைனிங் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அதனாலையும் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டம் மாறி அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப சீரியஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இந்த விஐபி பந்தோபஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரெல்லாம் வந்து க்ளீனாக செக் பண்ணாமல் உள்ளே விடுறதே இல்லை. ஏன்னா அவங்க மூலமாக ஏதாவது தவறு நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான நபர் வந்து இந்த கேகர் சிங்கும் அந்த சத்வந்த் சிங்கும் தான் வந்து பின்னால் 1989 ஜனவரி 6ஆம் தேதி 2 பேரும் தூக்கில் போடப்பட்டு 2 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக இந்த 84 அக்டோபர் 31ஆம் தேதி நடந்த இந்திரா காந்தி கொலை சம்பவத்துக்கு பிறகு இவங்களாம் கைதானாங்க. கைதாகும்போது இந்த கேகர் சிங்கும் சத்வந்த் சிங்கும் வந்து அப்போ தான் வந்து தூக்கில் போடப்பட்டாங்க. அப்போது பியான் சிங் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியான் சிங் அந்த சம்பவம் நிகழ்ந்த அடுத்த 10 நிமிஷத்தில் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. இந்தோ திபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஐடிபிபின்னு சொல்லி. அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷர்மா அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு டீம் வராங்க. அந்த ஐடிபிபி டீம் அவங்க வந்து இந்த 2 பேரும் ஆக்சுவலாக சத்வந்த் சிங்கும் பியான் சிங்கும் கைகளை மேலே தூக்கினபடி நாங்கள் சரண்டர் ஆகிறோம், அவங்க கையில் வச்சுருந்த துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுட்டு நாங்கள் சரண்டர் ஆகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் தனியாக ஒரு அறையில் வச்சு அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும்போதே பியான் சிங் திடீர்னு பாஞ்சி அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பாக்கெட்டில் இருந்த ஒரு கன்னை உருவி இன்னொருத்தரை சுட ட்ரை பண்ணும்போது அப்போது சுற்றில் இருந்த அலர்ட்டான அந்த ஐடிபிபி டீம் வந்து அவங்க பியான் சிங்கை சுட்டு கொண்டதில் அவர் இறந்து போனார். இதுக்கு 2-3 விஷயங்கள் காரணங்களாக சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த கென்னடி அவர் வந்து கொலையாளிகளாக சுட்டுக் கொல்லப்படுறாரு. அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகுன்னு பார்த்திங்கன்னா, அதில் ஜாக் ரூபி மர்டர்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது அந்த கொலையில் தொடர்புடைய ஒரு நபரை வந்து இமீடியட்டாக அவங்க சுட்டுக் கொள்வது மூலமாக இது என்ன ஆகுதுன்னா, உண்மையை மறைக்கிறதுக்கு, அதாவது இது பின்னணியில் யார் இருக்காங்கன்றது தெரியாமல் தடுக்கிறதுக்காக அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டது அந்த கென்னடி கொலைக்கு பிறகு, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவருக்கு பிறகு. அதே மாதிரி இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னணியில் சுட்டு கொண்டது 2 பேர் தான். ஒன்று சத்வந்த் சிங், இன்னொன்று பியான் சிங். பியான் சிங் எஸ்ஐயாக இருக்கிறவர், சத்வந்த் சிங் கான்ஸ்டபிள் தான். சத்வந்த் சிங் 21-22 வயசு பையன் தான். இவர் பியான் சிங் ஒரு நடுத்தர ஒரு எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் ஆஃபீஸர் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் பியான் சிங்கை சுட்டுக் கொள்றதுக்கான காரணம் என்ன, அப்போது அவருக்கு இன்னும் ஏதோ ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. அவர் யாரோ ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, யாரோ தூண்டுதலின் பேரில் தான் இந்திரா காந்தியை கொன்னாங்க. அந்த யாருன்றதை எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது, அவர் வெளியில் சொல்லிட்டா மாட்டிப்போமேன்ற பயத்தில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பான்டேனியஸாக அப்படி ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி நடந்திருந்தால் இது யாரும் சந்தேக பார்வைக்கே வந்திருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொலை நடக்குது, கொலை நடந்த பிறகு அவங்க 2 பேரும் துப்பாக்கிகளை கையில் இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுட்டு கையை உயர்த்தி அவங்க சரண்டர் ஆன பிறகு அந்த டைமில் கூட என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு ஏதோ ஒரு எமோஷனில் சுட்டுட்டாங்க அப்படின்னா கூட ரைட்டு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் 2 பேரையும் கொண்டு போய் டீடைன் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷமாக விசாரணை நடக்குது. விசாரணைக்கு பிறகு அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்றது வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, எப்படி இது வந்து அதுக்கு பதில் வந்து சரியான ஒரு விளக்கம் தரப்படாமல் இருக்கிறதுனால இந்த சந்தேகங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டு, இந்த சந்தேகங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் சந்தேகங்களாக தான் இருக்குது. அது உறுதிப்படாத ஒரு சந்தேகங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்திரா காந்தி அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெரிய ஒரு லீடர்னே சொல்லணும். குறிப்பாக மேலை நாடுகள் எல்லாமே வந்து அவங்க இந்தியாவை ஒரு
அது வரைக்கும் ஒரு காலனி ஆதிக்கத்தில் இருந்த ஒரு நாடாக பார்க்கப்பட்ட அந்த காலனி நாடில் ஒரு பிரிஞ்சு இப்போ தான் வந்திருக்காங்க, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக உருமாறி இந்த டெமோக்ரஸியை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாடுகளில் இந்தியா ஒரு முதன்மை நாடாக இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். அதில் குறிப்பாக வந்து வங்காளதேசம் வந்து பிரியும் போது அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானு வந்து ஒரு சண்டை போட்டு அதிலேருந்து பிரித்து அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு முடிவு எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு சில போர் நடந்தது அந்த டைமில் அவங்க ஆட்சி இருந்தப்போ. அந்த சில போர்களில் அவங்க எடுத்த முக்கியமான சில முடிவுகளாக இருக்கட்டும், இந்தியாவோட ட்ரீட்டி வச்சுக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போதாக இருக்கட்டும், அவங்க பேசின சில விஷயங்கள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு இன்றைக்கும் அதை வந்து ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாக, அதாவது எப்படி ஒரு நம்ம இப்போது இரும்பு கரம் கொண்ட பெண்மணி அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் அவங்க வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளிகள் கொலை சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லார் மேலேயும் சீரியஸான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. அவங்க சுட்டுக் கொல்லப்படுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இந்திரா காந்திக்கும் அதே நேம் தான், ஒரு அயன் லேடி அப்படின்ற ஒரு நேம் பட்டம் உண்டு. ஏன் அப்படின்னா அவங்க எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஒரு போடுறது இல்லைன்றது ஒரு பக்கம், பட் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே ரொம்ப தீர்க்கமான முடிவுகளாக இருக்கும். அதில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரும் அவங்க ஒரு ஒரு முடிவோடு தான் எடுத்தாங்க. ஏன்னா இது மாதிரி பின்விளைவுகள் வரும்னு அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு பின்விளைவுகள் மோசமாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தது உண்மை. ஆனாலும் அவங்க அந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் இந்திய மக்களும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு டீம் செயல்படுறாங்க, அதை எப்படி தடுக்காமல் நம்ம எப்படி விடுறது, தெரிஞ்சு எப்படி விடுறதுன்ற ஒரு காரணத்தினால தான் முடிவு எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த பியான் சிங் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு. பியான் சிங்கோட அங்கிள் ஒருத்தர் ஹர்விந்தர் சிங் அப்படின்னு, அவர் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து அவர் சில போராட்டங்கள் வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டு இருந்தபடி இதுக்கான ஒரு சில ஆதரவுகளை திரட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இது எப்போ தெரிய வருதுன்னா, இந்த இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட பிறகு இவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது அப்போ தான் சத்வந்த் சிங்கோட அங்கிள் தான் கேகார் சிங்னும், கேகார் சிங் அவரை சத்வந்த் சிங்கை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்னும், அதே மாதிரி சத்வந்த் சிங்கோட பூர்வீகம் குருதாஸ்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அந்த நக்சல் இன்ஃபெஸ்டட் ஏரியாவாக இருக்கக்கூடிய அந்த சில பகுதிகளிலிருந்து அவர் வளர்ந்து வந்ததுனால இந்த ஐடியாலஜி அவருக்கு ஈஸியாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இன்ஸ்பயர் ஆகிறாரு, அவருக்கு உள்ளே போய் அது புகுந்துக்குது. அதே மாதிரி இந்த இவர் பியான் சிங்கும் கூட பார்த்திங்கன்னா அவருக்கோட அங்கிள் ஹர்மிந்தர் சிங் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு டீமாக இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் யூஎஸ் போய் பேசுறதுக்கு போகும்போது கூட அங்கேயும் ஒரு டீம் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு சிலர் அந்த சில பேனரும் இதெல்லாம் போஸ்டர்ஸ்லாம் காட்டிக்கிட்டு அதுக்கு அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சில கண்ட்ரோல்ஸு இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அவங்கள அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக அவங்க பண்ணாங்க. இது இன்றைக்கும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தொடர்ந்து ஆக்டிவாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்திரா காந்தி அவர்களோட முடிவுன்றது ரொம்ப தீவிரமான ஒரு முடிவாக எடுக்கப்பட்டது. ஈவன் அந்த காலகட்டங்களில் தான் இப்போ நிறைய இந்த கள்ள நோட்டுகள் பழக்கம்லாம் இருந்தது. இப்போ உங்கள் இந்தியாவில் சென்னையில் தமிழகத்தில்னு பார்த்திங்கன்னா எஃப்இ அருள் அவர்கள் வந்து அப்போ தான் மூத்த அதிகாரியாக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அப்போது தடுக்கப்பட்டது. அதெல்லாம் தடை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற விஷயங்கள் நிகழ்ந்தது. இப்படி நக்சல் பெரிய ஒரு இது விஷயங்களாக இருக்கும்போது 80s தான் பார்த்திங்கன்னா வால்டர் தேவாரம் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய அதிரடிப்படையெல்லாம் அமைச்சு அந்த நக்சல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. நிறைய இப்போ தமிழகத்தில் பண்ண மாதிரி வேறு சில மாநிலங்களையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியிலையும் செயல்பட்டு இதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்திரா காந்தி அவர்கள். இதுக்கு பின்னாடி அவங்க மத்திய அரசுன்னு இருக்கும்போது அவங்க விஷயங்களெல்லாம் பேசினாங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் அவங்களோட செயல்பாடுகள் பயங்கரமான ஒரு பெரிய சக்ஸஸும், அதில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பேசப்பட்டது. அவங்க திமுகவுக்கு எதிராக சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. அப்புறம் அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஊழல் செய்தாங்கன்ற விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் தான் வெளியில் வர ஆரம்பித்தது. இதில் வந்து இந்திரா காந்தியோட செயல்பாடுகள் இப்படி வரிசையாக போகும்போது அவங்க அப்பாவுக்கு பின்னாடி அப்பாவுக்கு பொண்ணு தப்பாமல் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
அந்த அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகள்லாம் ரேம்ப், அதாவது எந்த எக்ஸ்ட்ரீம் போடுமோ நேருவோட இவங்க பயங்கரப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணாங்க. ரொம்ப பாசம். ஏன்னா ஃபெரோஸ் காந்தி அவர்களை கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு சஞ்சய் காந்தின்ற பெரிய பையனும், அப்புறம் இவர் ராஜீவ் காந்தியும் பிறந்தாங்க. ஸோ இவங்களில் சஞ்சய் காந்தி, அப்புறம் பின்னால் அவங்க மனேகா காந்தியை கல்யாணம் பண்ணாங்க. அவரோட பையன் தான் வருண் காந்தி. இப்போது அதில் மனேகா காந்தி கல்யாணம் பண்ண பிறகு சஞ்சய் காந்தி வந்து ஒரு ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார். அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள் மீண்டும் வந்து அவங்களுக்கு சக்சீடிங்காக இவங்க இறப்புக்கு பிறகு அவங்க ஃபாலோ பண்ணி திரும்பி மீண்டும் தலைமை பொறுப்புக்கு வந்து பிரதமரும் ஆனார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியோட அவங்க செயல்பாடுகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள், அதில் வந்து சப்தர்ஜங் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களோட வீடு இல்லத்திலிருந்து அக்பர் ரோடில் இருக்கக்கூடிய அவங்களோட அலுவலகத்துக்கு வரதுக்கு அவங்க வரும்போது தான் இந்த இன்சிடெண்ட் நடந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சத்வந்த் சிங்கும் அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போலீஸில் சேர்ந்து கமாண்டோ ட்ரைனிங் எடுத்து அப்புறமா திரும்பி அந்த அதாவது ஃபஸ்ட்டு லேயரில் அதை 5 பட்டாலியனில் ஜாயின் பண்ணி அப்புறம் 2 பட்டாலியனுக்கு வந்து மறுபடியும் இங்கே பிஎம் செக்யூரிட்டிக்கு கூட இருக்கிறான். அப்போ கூட பார்த்திங்கன்னா இதில் ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிஃபெரின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஐபி எடுத்துக்கோங்க. யாரோ ஒரு விஐபி இருக்காங்கன்னா அவங்க சிஎம்னு எடுத்துக்கலாம். அந்த சிஎம்மோட வீட்டில் வந்து அவங்க கோர் செக்யூரிட்டியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கோர்சல் சிஐடின்னு சொல்லுவாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த கோர்சலில் இருக்கக்கூடிய அவங்க இமீடியட் ரவுண்டில் இருப்பாங்க. அவங்க வந்து யாரும் சிஎம்ஐ நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. அதுக்கு வெளியில் வந்து ஒரு லேயர் இருக்கும். அது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிங் செக்யூரிட்டி. அது ஃபஸ்ட்டு டயர் செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி இருக்கும், அது செகண்ட் டயர் செக்யூரிட்டி. அதே மாதிரி அந்த ஏரியாவை சுற்றி இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎம் அவர்கள் எம்கே ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க செரண்ட் ஆஃப் ரோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெலாம், அந்த ரோடோட எண்டுலலாம் கார்னர்லாம் அங்கங்கே போஸ்டிங் போட்டு வச்சுருப்பாங்க போலீஸு. அதெல்லாம் அந்த 3rd 4th டயர் சிட்டி அந்த செக்யூரிட்டியே அங்கே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த அவுட்டர் பெரிஃபெரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருந்த இந்த சத்வந்த் சிங்கை அப்படி மெல்ல மெல்ல உள்ளே வந்து இன்னர் செக்யூரிட்டிக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த இன்னர் செக்யூரிட்டி அந்த சப்தர்ஜங் ரோடில் இருக்கக்கூடிய இவங்களோட வீட்டிலேருந்து அங்கே அந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் இவருக்கு வழங்கப்படுது. அப்படி அவர் சத்வந்த் சிங்க்கு வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கும் போதே அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு திடீர்னு பர்டிகுலர் டேலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலியாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுது, அதனால் நான் இன்னர் செக்யூரிட்டியில் இன்னர் செக்யூரிட்டியுமே வேறு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸை மீறி ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகி திடீர்னு வந்தாலே சந்தேகப்பட்டுருவாங்க. அவங்கள என்னென்னு விசாரிக்கலாம், அவங்கள இமீடியட்டாக விசாரணைக்கு உட்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ அதை மீறி யாரும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன கேட்குறாருன்னா, எனக்கு பாத்ரூம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்பாட்டை கொடுத்துட்டிங்கன்னா அங்கேயே நின்றுப்பேன், நான் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன்றாரு. அதுக்கும் இசைவு கொடுக்கப்படுது. அப்புறம் அந்த தவான்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கே தவான்னு சொல்லி அவரோட பிஎம் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட் அவர் அதை அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ண பிறகு அங்கே இருக்கிறாரு. ஆனால் இது எந்த பகுதினா கரெக்டாக அந்த சப்தர்ஜங் ரோட்டில் இருக்கக்கூடியவங்க வீட்டோட பின்பகுதிக்கு வழியாக வெளியில் போய் அக்பர் ரோடுக்கு எதிரில் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் அக்பர் ரோடு, அந்த இருக்கக்கூடிய அங்கே அலுவலகத்துக்கு இவங்க போகிறதுக்கான ஒரு பாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இவனுக்கு அந்த சத்வந்த் சிங்குக்கு அசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே அவன் இருக்கும்போதே இந்த டைமில் பியான் சிங் எங்கே இருக்கான்னா, அந்த சப்தர்ஜங் ரோடோட ஜங்ஷன், அந்த வெளியில் எக்ஸிட் பாயிண்டில் இருக்க கேட்டை திறந்து விடக்கூடிய அந்த பாயிண்டில் அவனுக்கு பணி வழங்கப்பட்டிருக்கு. அந்த பாயிண்டில் அவன் நிற்கும்போது அவன் தான் வந்து கேட்டை திறந்து இவங்க இந்திரா காந்தி அவர்களை வெளியில் அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ண பிறகு தான் அவங்க வெளியில் கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்பர் ரோடு பக்கம் போயிடுவாங்க. அந்த பக்கம் அங்கே வந்து அலுவலகம், கட்சி அலுவலகத்தில் நிறைய அதிகாரி அவங்கள சந்திக்க வந்த விஐபிஸு, விசிட்டர்ஸு, ப்ரெஸ்ஸில் அப்புறம் எல்லாம் அங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கும்போது தான் அன்றைக்கி காலையில் என்ன நடக்குதுன்னா, அந்த அக்டோபர் 31 1984 அவங்க கரெக்டாக வீட்டை விட்டு வெளியில் வராங்க. காலையில் அவங்க வெளியில் வரும்போது அவங்க வாசலுக்கு அந்த பகுதிக்கு வரும்போதே
பியான் சிங் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டை திறந்து அவங்களுக்கு கூட வந்து யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் நரேன் சிங் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து கையில் வந்து ஒரு கொடை பிடிச்சிருக்காரு. கொடையை அவங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு அவங்க வெயில் படாமல் பிடிச்சிட்டு கூட வராரு. அதுமாதிரி ரமேஸ்வர் அப்படின்றவர் ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர், அவர் கூட இருக்கிறாரு. அப்புறம் நாதுராம் அப்படின்றவர் ஒரு பிஏ, அவரும் கூட இருக்கார். அப்புறம் ஆர்கே தவான் இருக்கார். இந்த ஆர்கே தவான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இப்போ நார்மலாக ஒவ்வொரு இதற்கும் அலுவலக ஆஃபீஸ் பிஏ, பர்சனல் பிஏ அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அது மாதிரி இவரும் ஒரு பிஏவாக இருக்கிறாரு. இதுக்கிடையில் தினேஷ் பட்டுன்னு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர், இவரும் ஒரு ரொம்ப யங் ஆஃபீஸர். அவரும் எங்கே இருக்காருன்னா, அவர் இவங்களோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு ஐரிஷ் சேனலில் இருக்குது, அவரை இன்டர்வியூ பண்ணுறது, இந்திரா காந்தி இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் படி தினேஷ் பட் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எங்கே நிற்கணும், எங்கேருந்து இந்த ஷூட் நடக்கணும், அவங்க இந்திரா காந்தி மேடம் வந்து எந்த இடத்துக்கு வருவாங்க, எங்கே நின்று அந்த இன்டர்வியூ நடக்கணுன்ற விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே ஒரு 20 அடி 30 அடி தூரம் தள்ளி வந்து அந்த ஷூட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்குறதுக்கு அவர் அங்கே கூட இருக்கிறாரு. அவங்க அங்கே கூட இருக்கிறாருன்றத விட அது ஐரிஷ் டீம் வந்தவங்களோட அந்த கையில் வேறு ஏதாவது வச்சுருக்கிறாங்களா, ஏதாவது பொருட்கள், ஏதாவது தாக்குதல் மாதிரியான பொருட்கள் இருக்கா, துப்பாக்கி இருக்கா, இல்லை கத்தி இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகவும் அவங்க உடைமைகளெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக அவர் அங்கே நிற்கிறாரு. இப்போ இவங்க எல்லாமே வராங்க, ரமேஸ்வர், அந்த நரேன் சிங்கு, அப்புறம் தவான், அப்புறம் இவங்க எல்லாமே கூட வராங்க. அப்படி வரும்போது கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட வரும்போது அவங்கள பார்த்ததும் அது ஒரு பாதை மாதிரி இருக்குது, அந்த பாதை வழியாக லான் வழியாக அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வரும்போதே கதவை திறந்து விட்டுட்டு அவங்கள வந்து விஷ் பண்ணுறதுக்கு ஒரு தலையை இது பண்ணுறாரு. அப்போ சல்யூட் ஒன்று பண்ணோடனே அவங்க அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இந்திரா காந்தி அவர்களும் ஒரு தலையை மட்டும் அசைக்கிறாங்க. அசைத்த பிறகு அந்த டைமில் எதிர்பாராத விதமாக கையில் வச்சுருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு 3 அடி தூரம் டிஸ்டன்ஸில், அதாவது கிராஸ் பண்ணாங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேப்பில் இருக்கும்போது டமால்னு துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. இதில் அவங்க கீழே விழுறாங்க. பின்னாடி சத்வந்த் சிங் இருந்தவர் ஓடி வராரு. அவர் கையில் வச்சுருந்த ஒரு இந்த தாம்சன் கார்பைன் கன் அதை எடுத்து படபடன்னு ஷூட் பண்ணுறாரு. அதில் ஷூட் பண்ணதில் அவங்க இந்திரா காந்தி அவர்களுக்கும் காயம்படுது. அதே மாதிரி ரமேஸ்வர்னு சொல்லி அவர் கூட வந்துட்டு இருந்த அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர், அவருக்கும் தொடையிலையும் உடலில் 2-3 குண்டு பாஞ்சு அவருக்கும் காயம் ஏற்படுது. இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 குண்டு காயம் அவங்களுக்கு ஏற்படுது. அதில் 27 வந்து அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக உள்ளே புகுந்து அதில் வந்து பிஎஸ் பண்ணி வெளியில் வந்துடுச்சு. அதாவது உடம்புக்குள்ளே புகுந்து ஒரு 7 குண்டுகள் மட்டும் உள்ள நுழைஞ்சி அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அதில் அந்த குண்டுகள்லாம் அப்புறம் அகற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சத்வந்த் சிங் சுட்ட உடனேவே இதை யாரும் எதிர்பார்க்கல. பக்கத்தில் நின்றுட்டு அப்போ அந்த தினேஷ் பட் அந்த 30 அடி தூரத்துலேருந்து ஓடி வராரு. அவரும் கையில் எல்லாம் துப்பாக்கி வச்சுருக்காங்க, ஆயுதம் வச்சுருக்கும்போது இவங்க அந்த ஷூட்டிங் இதெல்லாமே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த முடியவுமே அந்த ரமேஸ்வர், அப்புறம் நரேன் சிங், அப்புறம் அங்கே இருந்த தவான், இவங்க எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அதில் ரமேஸ்வருக்கு 3 குண்டும் பாஞ்சு அவரும் விழுந்து கிடக்கிறார் ரத்த வெள்ளத்தில். இவங்களும் விழுந்து கிடக்கிறாங்க. தினேஷ் ஓடி வந்து அவங்கள தூக்கி இமீடியட்டாக அந்த கண் வெளி இதெல்லாம் பார்க்குறாங்க. ரத்தமாக இருக்குது. அவங்க சாரி முழுக்க ரத்தம் படிஞ்சிருந்தது. இந்த டைமில் உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கான, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது, அதனால தான் ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு டாக்டர் டீமும் கூடவே இருப்பாங்க. இந்த மாதிரி விஐபிஸோட எப்போல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்களோ, எந்த இடத்துக்கு கேம்ப் ஆஃபீஸ் போனாலோ இல்லை வெளியூர் போனாலோ ஒரு டீம் கூடவே இருப்பாங்க எமர்ஜென்சிக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த டீம் இமீடியட்டாக வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு எமர்ஜென்சி எய்டு தேவை, அது வந்து ரத்தப்போக்கு இருக்குது, அவங்க கண்ணெலாம் வந்து இதுவாகிடுச்சு, பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னோடனே இமீடியட்டாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போடுன்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ரெகுலராக ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு ரெகுலராக ஒரு மருத்துவமனை நமக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போன உடனே பார்த்தோடனே உனக்கு இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவார் டாக்டர். அது மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு போயிருந்தாங்கன்னா இமீடியட்டாக இதுக்கான காரணங்களோ அந்த
உடனே அந்த பிளட்டு அவங்களுக்கு கொடுத்து மாற்று பிளட்டு கொடுத்து பிளட் லாஸை சரி பண்ணுறதுக்கும் அந்த உள்ள பிஎஸான 7 குண்டுகள் ஸ்டக்கான குண்டுகளை எடுக்கிறதுக்கும் நிறைய வேலைகள் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அங்கே போக முடியாமல் இவங்க அதுக்கு எய்ம்ஸ் போகாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இமீடியட்டாக கொண்டு போகிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கான்வாய் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதாவது சிஎம் கான்வாய் அப்படின்னாலே அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. எங்கே நிற்கணும் எங்கே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. அதை மீறி யாரும் உள்ளே வந்துட முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சிஎம்மோட வீடு இருக்குன்னா வீட்டு பகுதியில் உள்ளே போய் திடீர்னு ஒரு காரை போய் நிறுத்திட முடியாது. ஏன் நிற்குது எதுக்கு நிற்குதுன்னு 1000 கேள்வி கேட்டு உங்களை முதல்ல வண்டி எடுக்க வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா அதையும் மீறி சண்டை போட்டால் கேஸ் கூட ஃபைல் ஆகி அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன நடந்ததுன்னா பிஎம் வெளியில் போனால் தானே நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா அப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் வண்டியிலையும் இருக்காங்க. ஆனால் வரிசையாக வண்டியை விட்டுருக்காங்க பார்க் பண்ணி. ஒரு வண்டியில் இருந்தவர் எங்கேயோ சாப்பிட போயிட்டதுனால அடுத்த வண்டி பின்னாடி இருந்த ஆம்புலன்ஸும் மற்ற வண்டியும் எடுக்க முடியாத நெருக்கமாக வண்டி விட்டுருக்காங்க. வண்டி எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இவங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க ராஜீவ்காந்தி அவர்களும் அவங்க இப்போது சோனியா காந்தி அவர்களும் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க மாமியார் விழுந்து அதை பார்த்த உடனே அடித்து பிடிச்சி ஓடி வராங்க. ஓடி வந்து அப்புறம் அவங்கள தூக்கி மடியில் வச்சபடி அப்புறம் இன்னொரு எமர்ஜென்சி ஒரு கார் இருந்தது, அந்த காரில் எடுத்துகிட்டு அவங்கள தான் ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. பட் அதுக்குள்ளேயுமே அவங்க ஃபுல்லாக மயக்கம் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்த பிறகு அப்புறமா டிக்ளேர் பண்ணாங்க, இறந்ததா உறுதிப்படுத்தினாங்க. அந்த இதெல்லாமே அப்போ சொல்லப்பட்ட தகவல் அப்போ உயிர் இருந்தது. ஒருவேளை எய்ம்ஸ் போயிருந்தால் இவங்களை உயிர் காப்பாற்றிருக்கலாம். ரத்தப்போக்குக்கு உடனடியாக பிளட்டு கொடுத்து அவங்கள வந்து உயிர் பிழைக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சில சந்தேகங்களும் எழுந்தது. இதில் வந்து எப்படி இந்த நபர் கரெக்டாக இந்த சத்வந்த் சிங் இங்கே வந்தார், பியான் சிங் இங்கே போஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் அப்போது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. இதுக்கு காரணம் பின்னணியில் அப்புறம் இந்த ஒரு தவான்னு சொல்ல இந்த அவர் பிஏ அவர் பின்னணியில் இருந்திருக்கலாமா இல்லை வேறு சிலர் இருந்திருக்கலாமான்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லா விசாரணையும் செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சத்வந்த் சிங்கும் இந்த சம்பவத்துக்கு உடனேவே தான் ஐடிபிபி டீம் வந்தாங்க. வந்து 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் அந்த பியான் சிங்கும் சத்வந்த் சிங்கும் அவங்க சரண்டர் ஆன பிறகு கொண்டு போய் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 10 நிமிஷத்துலேயே விசாரணையிலே திடீர்னால துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே எல்லாம் திரும்பி ஓடி போனே பார்த்தா அவர் பியான் சிங் வந்து செத்து போய் கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்வந்த் சிங் மீதும் அவங்க ரிலேட்டிவ் அவர் கேகர் சிங் மீதும் தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவங்க விசாரணை நடந்தது. அப்புறம் அதே மாதிரி ஜனவரி 6, 1989 இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த சம்பவங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த வெஹிக்கிள்ஸு இந்த லைன் அப் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இதில் நிறைய விஷயங்களை ரீஅனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபிக்கு இப்படி நடந்ததை இதை நம்ம பெரிய சபர்டேஜ் வந்து ஏன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் யூஎஸில் பிரசிடெண்ட்டாக இருந்த கென்னடி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, மார்ட்டின் லூத்தர் கிங் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களும் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. இது மாதிரி நிறைய தலைவர்கள் சாவுக்கு காரணமானவங்க. பாகிஸ்தானில் பெனசீர் பூட்டோ அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தின் போது தான் ஷூட் பண்ணி அவங்களும் இறந்து போனாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. அந்த கான்ஸ்பிரசி தியரி இன்றைக்கும் வரைக்கும் இந்த பர்டிகுலர் கேஸில், அதாவது இந்திரா காந்தி கொல்லப்பட்டதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணங்கள் இதுதான். அதாவது பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரு அந்த விஷயம் ப்ளஸ் வந்து அங்கே பொற்கோவிலுக்குள்ளே ஆர்மி போனாங்க, இதுதான் காரணம்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு. அதாவது இதுக்கு பின்னணியில் அரசியல் தலையீடுகள், இவங்க வந்து அதாவது வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் உள்பட பெரிய பெரிய கண்ட்ரீஸுக்கு பெரும் சவாலாக இருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பெரிய டஃப்பாக கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ற ஒரு சில காரணங்களுக்காக சிலர் பிளான் பண்ணி இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னும் இந்த மாதிரி இந்த இதுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டவங்களோட பெயர்கள் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனடியாக சைலன்ஸ் பண்ணுறதுக்காக பியான் சிங் வந்து ஐடிபிபி கண்ட்ரோலில் இருக்கும்போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. பட் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய லீடரை நம்மெல்லாம் இழந்துட்டோம். ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்திருந்தால்
இந்தியாவோட நிலைமை இன்னும் வேறு லெவலுக்கு இருந்திருக்கும். இப்போது நிறைய கால சூழல் மாறி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். இதில் வந்து அதுக்கான காரணங்கள், மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம அவங்க இழந்த அந்த இந்திரா காந்தி அவர்களோட நினைவோட இந்த காணொலியை முடிப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.